Hi friends, 10th students. இந்த வீடியோல உங்களோட previous year English Public Exam 2023 ஓட question paper தான் பார்க்க போறோம். So கண்டிப்பா previous year question paper பாருங்க. அது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். And என்னென்ன synonyms and antonyms கேட்டிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா ஒரு go through பண்ணுங்க. So எல்லாத்தையும் finish பண்ணிட்டு படிச்சு முடிச்சுட்டு ரிவிஷன் கொடுக்கும்போது இந்த previous year question paper பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி go through பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So என்னென்ன 2 marks கேட்டிருக்காங்க. So ரிப்பீட்டடா எது ரிலேட்டடா வந்து questions கேக்குறாங்க அப்படின்னு நீங்களே வந்து ஒரு அசஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி questions வந்து சால்வ் பண்ணி பாருங்க. poetic lines வந்து எதுல கேட்டிருக்காங்க அண்ட் என்னென்ன மாதிரி grammatical questions வந்து 2 marksல கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணாலே மோரோவர் நீங்க வந்து எல்லாமே கைட் வச்சிருப்பீங்க. ஸோ கைட்லயே உங்களுக்கு synonyms, antonyms and grammatical questions ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாகவும் இருக்கும். கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து சால்வ் பண்ணதும் இருக்கும் அண்ட் புக் பேக்கும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பசங்க வந்து இன்னும் அடிஷ்னலா டெப்த் கொடுத்து பாருங்க. மேபி ஒன் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரலாம். பட் அதர் தென் கொஸ்டின்ஸ் வந்து மோஸ்டா உங்களுக்கு புக் பேக் glossary அண்ட் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிட்டீங்களா கைட்ல இருக்கும் அண்ட் அது எல்லாமே எக்ஸ்ட்ரா glossariஸ் இருக்கும். ஸோ அதுவும் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து synonyms, antonymsல எந்த மார்க்கும் விட மாட்டீங்க அண்ட் 1 மார்க்ஸும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ புக் பேக்கும் கைட்ல இருக்கிற ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே கண்டிப்பா நீங்க வந்து எதுலயும் மார்க் வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க, எது ரிலேட்டடா கேட்டிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க எல்லா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி ரீட் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இது வந்து உங்களுக்கு பொயட்டிக் லைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியா எழுத முடியும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு மார்க் உங்களுக்கு வந்து சாலிடா கிடைச்சிடும். ஸோ அதனால நீங்க வந்து கண்டிப்பா மிஸ்டேக் கூட பேராகிராஃப் எழுதுறதுக்கு நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணி எழுதலாம். அண்ட் ரீஅரேஞ்ச் இன் கோஹரண்ட் ஆர்டர். ஸோ ரீஅரேஞ்ச் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா தப்பார சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னா கண்டிப்பா இதை அட்டென்ட் பண்ணுங்க. பட் தெரியல எனக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அந்த பேசேஜை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ அதனால அதுல இருக்கிறது தான் நீங்க எடுத்து ஆன்சரா எழுத போறீங்க. மிஸ்டேக்கும் உங்களுக்கு வந்து வராது. ஸோ இதுல ஃபுல்லா நீங்க வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நான் வந்து ஆன்சர் கீழே எப்படி நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும், எதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் வந்து அலாட், எவ்வளோ மார்க் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டைட்டில் எழுதணும். ஸோ நோட்டீஸ் மேக்கிங் வாட் எவர் இட் இஸ் யூ ஹேவ் டு ரைட் அ டைட்டிலோட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான மார்க் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நோட் மேக்கிங். ஸோ நோட் மேக்கிங்க்கும் நீங்கள் வந்து டைட்டில் கொடுத்து தான் எழுதணும். சம்மரி மேக்கிங்க்கும் நீங்க டைட்டில் கொடுத்து தான் எழுதணும். ஸ்பாட் த எரர்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா இதை அட்டன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அது தெரியாமலே நீங்க வந்து அதர் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ற சான்ஸ் உங்களுக்கு இருக்கு. கோட் த மெமரி. ஸோ மிஸ்டேக் இல்லாம அந்த 5 லைன்ஸ் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து வந்துடும். அண்ட் பேராகிராஃப். ஸோ எல்லா பேராகிராஃபுமே நீங்க வந்து ஒரு டைட்டில், ஆத்தர் நேம், ஸோ அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் பாக்ஸ் போட்டு நீங்க எழுதும் போது உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மார்க் இருக்கும். அண்ட் டைட்டில் இருக்கணும் அண்ட் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இருக்கணும் சப்ளிமெண்ட்ரியில. ஸோ மாரல் எழுதும் போது அதுக்கு ஒரு மார்க், டைட்டிலுக்கு ஒரு மார்க் வந்து அலாட் பண்றாங்க. அண்ட் கண்டென்ட் நீங்க எழுதியிருக்கிறதுக்கு வந்து 6 மார்க்ஸ் அட்டன் பண்றாங்க. ஸோ டோட்டலா 8 மார்க்ஸ்ல 2 மார்க் வந்து டைட்டில் அண்ட் மாரலுக்கு வந்துடும். ஸோ அதனால அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு டைட்டில் கொடுத்து படிங்க. அண்ட் ரீட் த ஃபாலோயிங் பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த கிவன் கொஸ்டின். ரொம்ப ஈஸி. ஸோ கொஸ்டின்ஸ் பேராகிராஃப் படிச்சுட்டு நீங்க இதோட ஆன்சர் எழுத போறீங்க. ஸோ மிஸ்டேக் இல்லாம இந்த 4 கொஸ்டின் எழுதுங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.